ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நம்புறேன் நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பராக அருமையான மேக்டோனில் செய்கிற சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்டோனில் நம்ம வந்து 2-3 விதமாக சிக்கன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம சிக்கன் செஸ்ட் பீஸ் இப்போ எடுத்து கட் பண்ணிக்குவோம். செஸ்ட் பீஸ் மட்டும், அதாவது கறியை மட்டும் நல்லா ஸ்லேஸாக வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா நிறையா வீடியோ போட்டேன். ஸோ சிக்கன் எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காமிக்கணும். ஆமாம் மக்களே, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து சிக்கன் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படி ஸ்டார்டிங் ப்ராசஸன் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நிறைய வீடியோ போட்டிருப்பேன், இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கணுன்றக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இது முடித்த பிறகு நம்ம வந்து சிக்கன் கட் பண்ணி எடுத்த பிறகு ஸோ எலும்பு இல்லாமல் இருக்கணும். எலும்புலாம் இல்லாமல் வெறும் கறி, அந்த ஜஸ்ட் பீஸ் ஸ்லேஸை மட்டும் நீங்கள் ஒரு சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ரெண்டு ஸ்லைஸாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிக்கனில் வந்து 4 ஸ்லைஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணுவோம். முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்குவோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஜீரா பவுடர், இது வந்து பெப்பரு, ஸோ மிளகுத்தூள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சோண்டு வேணால் இது வந்து ஸ்வீட் சில்லி பவுடருன்ட்டு பப்ரிக்காம் அப்படின்னு, இது வந்து கார்லிக் பவுட்ரு. ஸோ இது மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸு. ஸோ கொஞ்சோண்டு வந்து பாதி மட்டும் புழிஞ்சு விட்றேன். இப்போ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி இந்த சிக்கனை வந்து இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் செய்கிறதுல 3 வெரைட்டி இருக்குது மேக்டோனி சிக்கன் மாதிரி. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த ஐடியா மெத்தடில் செய்யுங்க. அது என்னென்னு சொல்கிறேன். இந்த சாஸில் போட்டு எடுத்துட்டோமா, இதுக்கப்புறம் ப்ரெட் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெட் பவுடரில் போட்டு, ஸோ ப்ரெட் பவுடர் தனியாக கொட்டிட்டு, இந்த பாருங்கள் நான் ப்ரெட் பவுடர் கொட்டுறேன்ல, இது மாதிரி ப்ரெட் பவுடர் கொட்டிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்லேஸ் இப்போ நம்ம ஊற வச்சதை எடுத்து ஒவ்வொரு ஸ்லேஸாக இதில் எடுத்து போட்டு இப்படி பெரட்டி இது மாதிரி போட்டு பெரட்டி போட்டு தட்டுங்க. தட்டி அடுத்து வேறு இதில் மாற்றி வச்சுங்க பிளேட்டில். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாதிரி போட்டு, ஸோ அந்த ப்ரெட் பவுடர் அதில் ஒட்டணும். இது மாதிரி ஒட்டின பிறகு எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பிளேட்டுக்கு மாற்றிடணும். பாருங்கள், எடுத்து மாற்றி வைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராசஸன். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் இப்படி பொரித்த பிறகு வந்து இப்படியும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். பர்கர் செய்யலாம். பர்கரில் வந்து பன்னு வாங்கிட்டு வந்து நீங்கள் பன்னுக்கு நடுவில் இது மாதிரி ஸ்லேஸை வச்சுட்டு, ஸோ அதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து வெங்காய ஸ்லேஸு, தக்காளி ஸ்லேஸு, வெள்ளரிக்காய் ஸ்லேஸு, இது மாதிரி இல்லை லெட்டூஸ் எல்லாம் இது மாதிரி வச்சு நீங்கள் ஸ்லேஸை வச்சு, ஸோ இது மாதிரி பர்கர் மாதிரி அவ்வளோதான் வச்சுட்டா முடிஞ்சு. அதுக்கப்புறம் மைனஸ் வேணால் போட்டுக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் இது மாதிரி வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அது பர்கர் செய்கிறதுக்கும். இல்லை அப்படியே வேணால் சாப்பிட்டுக்கலாம். இந்த ப்ரெட் பவுடர் இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து, ஃப்ரெஷ் ப்ரெட்டு பேக்கரியில் இருக்க நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து, ஸோ அதை வந்து ப்ரெட்டை வந்து உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கங்க, பவுடர் ஆகிடும். அதையும் இதில் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஸோ அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி விதமாக இருக்கும், மேக்டோனி சிக்கன் மாதிரி. அதுவும் உங்கள்கிட்ட இல்லை, இதுவும் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு மைதா மாவு மட்டும் நீங்கள் 1 கை மைதா மாவோ இல்லை 2 கை மைதா மாவு, 1 கப்பு 2 கப்பு மைதா மாவு அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு பிளேட்டில் இது மாதிரி கொட்டிக்குங்க. கொட்டிட்டு, ஸோ அந்த மைதா மாவில் இது மாதிரி போட்டு எடுத்து பரட்டி, ஸோ நீங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு மைதா மாவில் போடுறதா வந்து போட்டு பண்ணுறதா மேக்டோனி சிக்கன் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அடுத்தது இந்த ப்ரெட் பவுடர் வந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்து உடச்சி போட்டு ஸோ மிக்சியில் பவுடராக பண்ணிவிட்டு பண்ணுறீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மேக்டோனி சிக்கன் மாதிரி. ஸோ இவ்வளோ தான் இதோட மெத்தேடு. ஸோ உங்களுக்கு 3 விஷயத்தையும் சொல்லிட்டேன், 3 மெத்தேடு சொல்லிட்டேன். இந்த சிக்கனை வந்து எப்படி வந்து சாஸில் வந்து சாஸ் பண்ணி எடுத்து இதை வந்து நம்ம எப்படி மேக்டோனி சிக்கன் மாதிரி பர்கருக்கு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு. இது வந்து சிக்கன் ஸ்க்லப்பு. இது இந்த மாதிரி பண்ணால் சிக்கன் ஸ்க்லப்பு. ஸோ அது மாதிரி பண்ணாக்கா ப்ரெட் பவுடர்லையோ மைதா மாவுலையோ பண்ணால் மேக்டோனி சிக்கன். ஸோ இதுதான் வித்தியாசம். இது வந்து 3 வெரைட்டி அது மாதிரி மாறுபடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ, எப்படி உங்களால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்படி பார்த்து பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வந்து ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, என்னடா ஃபுல் வீடியோ வரலையே போட்டேன்னு சொல்கிறேன்னு. சரி, நிறையா வீடியோ போட்டிருப்பேன். ஃப்ரை பண்ணுறது, எடுக்கிறது, இது மாதிரி பண்ணுறது தான் போட்டிருப்பேன். சிக்கன் கட் பண்ணி சாஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஸோ போட்டிருக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு
பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்தையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கா, ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இதில் வேறு என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, ஸோ அடுத்து என்ன மாதிரி என்ன ஃபுட் வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தையும் வந்து ஸோ இந்த வீடியோ கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுபடி செய்வோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து வீடியோவில் பதிவிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை எனக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கு நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடக்கூடிய ஒரு துணையாக இருக்கும். ஸோ என்னையும் வந்து ஊக்கப்படுத்த விதமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறோம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு, ரெடியாகிடுச்சு. இது மாதிரி நம்ம வந்து அடுத்து வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம் மக்களே, ஸோ எனக்கு வந்து சவுண்டு கம்மியாக வரும், என்னால் பேச முடியல. ஏன்னா நான் ஒரு மாதம் வந்து ரம்ஜானில் வந்து நோன்பு வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அதிகமாக சவுண்டு நானும் ட்ரை பண்ணுறேன், சவுண்டே வரமாட்டேன்னுது. ஸோ முன்ன மாதிரி நார்மலுக்கு என்னால் வந்து வர முடியல, பேச முடியல. ஸோ சாப்பிடாமல் இருக்கிறனால, நோன்பு வச்சுருக்கனால என்னால் வந்து சவுண்டு கம்மியாக வருது. ஸோ அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து சரியாயிடும். ஸோ பழைய நிலைமைக்கு பழையபடி வந்து எனக்கு வந்து நல்லா சவுண்டு வந்துடும், சவுண்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை தான் நான் அடுத்தடுத்து நிறையா வீடியோ செய்யணும் பண்ணிருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பாய்.